வாழ்க்கையில் சில வெற்றி கதைகள் வெறும் பணம் சம்பாதித்த வரலாறாக இருக்காது. அவை மன உறுதி, தன்னம்பிக்கை, தோல்வியை ஏற்க மறுக்கும் மனநிலை மற்றும் கனவுகளை எந்த சூழலிலும் கைவிடக்கூடாது என்பதற்கான உயிரோட்டமான எடுத்துக்காட்டுகளாக மாறிவிடும். இந்தியாவின் முன்னணி பெண் தொழில் முனைவோரில் ஒருவராக உருவெடுத்துள்ள கனிகா டெக்ரிவாலின் பயணமும் அப்படிப்பட்ட ஒரு உண்மை சம்பவமாகவே இன்று பலருக்கு உத்வேகத்தை அளித்து வருகிறது. இன்று தனியார் விமான சேவை துறையில் குறிப்பிடத்தக்க நிறுவனமாக வளர்ந்துள்ள ஜெட்செட்கோ நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கும் கனிகா டெக்ரிவால் வெறும் 5600 முதலீட்டில் தனது நிறுவனத்தை தொடங்கி தற்போது சுமார் 420 கோடி மதிப்புடைய தொழில் பேரரசை உருவாக்கியுள்ளார். ஆனால் அவரது வெற்றியை இன்னும் சிறப்பாக மாற்றுவது தொழில் தொடங்குவதற்கு முன்பே அவர் எதிர்கொண்ட உயிருக்கு ஆபத்தான புற்றுநோய் போராட்டம்தான். மத்திய பிரதேசத்தின் போபாலில் வளர்ந்த கனிகாவுக்கு சிறுவயதிலிருந்தே விமானத்துறையின் மீது அதிக ஈர்ப்பு இருந்தது. நிதி மேலாண்மை மற்றும் வணிகம் குறித்த ஆர்வமும் அவரிடம் இருந்தது. வெளிநாட்டில் உயர்கல்வி முடித்த பிறகு வழக்கமான வேலைவாய்ப்பை தேர்வு செய்வதற்கு பதிலாக இந்தியாவில் தனியார் விமான போக்குவரத்தை அனைவருக்கும் எளிதாக அணுகக்கூடிய ஒரு டிஜிட்டல் தளமாக மாற்ற வேண்டும் என்ற கனவை அவர் உருவாக்கினார். ஆனால் அந்த கனவுக்கு முதல் சவால் சந்தை அல்ல, அவரது உடல்நிலையே. 20களின் தொடக்க வயதில் இருந்தபோதே அவருக்கு ஸ்டேஜ் 2 ஹாட்கின்ஸ் லிம்போமா என்ற புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. பல மருத்துவர்களிடம் சிகிச்சை பெற்றபோது அவருடைய உயிர் பிழைப்புக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று கூறப்பட்டதாக அவர் பின்னர் பல நேர்காணல்களில் பகிர்ந்துள்ளார். இருப்பினும் அந்த வார்த்தைகளை இறுதி தீர்ப்பாக ஏற்காமல், நான் குணமடைவேன், அதன் பிறகு என் வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ்வேன் என்ற நம்பிக்கையுடன் சிகிச்சையை எதிர்கொண்டார். நீண்ட மாதங்கள் சிகிச்சை, உடல் வலி மற்றும் மன அழுத்தத்தை கடந்த பிறகு அவர் புற்றுநோயிலிருந்து மீண்டார். அந்த அனுபவமே அவரது வாழ்க்கை பார்வையை முற்றிலும் மாற்றியது. வாழ்க்கை மிகவும் குறுகியது. உண்மையில் செய்ய விரும்பும் விஷயங்களை இப்போதே தொடங்க வேண்டும் என்ற எண்ணமே அவரை தொழில் முனைவோராக மாற்றிய முக்கிய காரணமாக அமைந்தது. 2014ஆம் ஆண்டு மிக சிறிய அளவிலான தனிப்பட்ட முதலீட்டின் ஜெட்செட்கோ நிறுவனத்தை தொடங்கினார். அப்போது இந்தியாவில் தனியார் ஜெட் சேவைகள் பெரும்பாலும் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அல்லது உயர்நிலை நிறுவனங்களுக்கு மட்டுமே அணுகக்கூடியதாக இருந்தனர். இந்த துறையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் முன்பதிவு வசதிகளை கொண்டு வந்து விமான உரிமையாளர்கள் மற்றும் பயணிகளை ஒரே தளத்தில் இணைக்கும் புதிய வணிக மாதிரியை அவர் உருவாக்கினார். ஒரு பெண்ணாக விமானத்துறையில் தொழில் தொடங்கிய போது பலர் அவரை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த துறை பெண்களுக்கு பொருத்தமானது அல்ல, வேறு தொழிலை தேர்வு செய்யுங்கள் போன்ற கருத்துக்களையும் அவர் எதிர்கொண்டதாக கூறியுள்ளார். ஆனால் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதற்கு பதிலாக தனது நிறுவனத்தின் செயல்திறன் மூலம் பதில் சொல்லும் வழி அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த அமைதியான முயற்சி இன்று அவரை இந்தியாவின் வெற்றிகரமான சுயமாக உருவான பெண் தொழில் முனைவோரின் பட்டியலில் இடம்பெற செய்துள்ளது. இன்று ஜெட்செட்கோ நிறுவனம் இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் விமான மற்றும் ஹெலிகாப்டர் நிர்வாக வலையமைப்புகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. மும்பை, டெல்லி, பெங்களூர் மட்டுமல்லாமல் சர்வதேச நகரங்களிலும் அதன் சேவை விரிவடைந்துள்ளது. நிறுவனம் விமானங்களை நிர்வகிப்பது, சார்ட்டர் சேவைகள், விமான உரிமையாளர்களுக்கான மேலாண்மை மற்றும் பிரீமியம் விமான பயண தீர்வுகள் போன்ற பல்வேறு சேவைகளையும் வழங்கி வருகிறது. தொழில் முனைவோர் உலகில் கனிகாவின் சாதனைகள் பல சர்வதேச அங்கீகாரங்களையும் பெற்று தந்துள்ளனர். ஃபோர்ப்ஸ் 30 அண்டர் 30 பட்டியலில் இடம் பிடித்ததுடன் இந்தியாவின் இளம் சுயமாக உருவான செல்வந்த பெண் தொழில் முனைவோரில் ஒருவராகவும் அவர் அறியப்படுகிறார். சமீபத்தில் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான ஷார்க் டேங்க் இந்தியாவிலும் முதலீட்டாளராக இணைந்து புதிய தலைமுறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டி வருகிறார். கனிகா டெக்ரிவாலின் வாழ்க்கை ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துக்காட்டுகிறது. பெரிய முதலீடு இருந்தால்தான் பெரிய நிறுவனம் உருவாகும் என்பது அவசியமில்லை. சரியான சிந்தனை, பிரச்சனைக்கு புதிய தீர்வு காணும் திறன், இடைவிடாத உழைப்பு மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதி இருந்தால் சிறிய தொடக்கமும் மிகப்பெரிய வெற்றியாக மாற முடியும். இன்றைய இளைஞர்கள் பலர் முதலீடு இல்லை, ஆதரவில்லை, சரியான சூழல் இல்லை என்று தங்களது கனவுகளை ஒத்திவைக்கிறார்கள். ஆனால் கனிகாவின் பயணம் வேறொரு செய்தியை சொல்கிறது. வாழ்க்கை சில நேரங்களில் மிக கடுமையான சோதனைகளை முன்வைத்தாலும் அவற்றை வென்று முன்னேறியவர்களே புதிய வரலாற்றை எழுதுகிறார்கள். 5600 என்ற சிறிய முதலீடு, புற்றுநோயை வென்ற தன்னம்பிக்கை மற்றும் ஒரு பெரிய கனவு, இந்த மூன்றின் இணைப்பை இன்று 420 கோடி மதிப்புடைய தொழில் சாம்ராஜ்யமாக உலகம் முழுவதும் பேசப்படும் வெற்றி கதையாக மாறியுள்ளது.